ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு மினி பீஸா செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீஸியாகவும் இருக்கும். வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி பீஸா செய்கிறதுக்கு நம்ம பேஸ் எடுத்துருக்கோம். மினி பீஸாக்கான பேஸ் இது. இப்போ இது மேலே முதல்ல பீஸா சாஸ் போட்டுடலாம். எல்லாத்து மேலேயும் ஒரே மாதிரி நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த பீஸா சாஸை நம்ம ஈவனாக ஒரே மாதிரி எல்லா பக்கம் பரவுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா பூசிடுவோம். இந்த அளவுக்கு பூசினா போதும். பாருங்கள், பார்த்தா தெரியும். பீஸா சாஸ் சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிவிடுவோம். பீஸா பேஸ் மேலே பீஸா சாஸ் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிறுசன இருக்கிற வெங்காயம், சிறுசன இருக்கிற கேப்சிகம், விதை இல்லாமல் சதை மட்டும் எடுத்துருக்கிற டொமேட்டோ, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோவை நம்ம பீஸா மேலே வச்சுடுவோம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இவனா ஒரே மாதிரி எல்லா பக்கம் பரவுற அளவுக்கு வச்சுடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸாவுக்கும் வச்சுடுவோம். பாருங்க, பார்க்கவே சூப்பராக தெரியுது இல்லை? நம்ம எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம ரெட் சில்லி சாஸ் ஊற்றிடலாம். அது மேலே ரெட் சில்லி சாஸ் போட்டாச்சு. இப்போ அது மேலே நம்ம மயோனஸ் போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி மயோனஸ் நம்ம எல்லா பீஸா மேலேயும் போட்டுருவோம். மயோனஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம சீஸ் துருவிடலாம். இது மேலே இந்த மாதிரி மேலே எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு சீஸை நல்லா துருவி விட்டுருவோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் துருவிடுவோம். நம்ம இந்த மினி பீஸா மேலே சீஸ் எல்லாம் நல்லா துருவியாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக துருவி எடுத்துருக்கோம் நம்ம சீஸு. இந்த பீஸா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட ரெடி. இது சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு 30 செகண்ட் மைக்ரோவனில் சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சூடு பண்ண போகலாம். மைக்ரோவனில் இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு 30 செகண்ட் ஆன் பண்ணிடலாம். 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். அது சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சுன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சூடு பண்ணி சாப்பிட சொன்னேன். 30 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், உள்ளே பாருங்கள், சூப்பராக கொதி வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த பீஸா பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. உள்ளே அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை கட் பண்ண போகலாம். வாங்க, நம்ம ரெடி பண்ண இந்த மினி பீஸா சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். வாங்க, இப்போது இந்த மாதிரி ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணுங்கள், இல்லை நைஃப் இருந்தால் அதில் கட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பீஸாவை நம்ம கையில் எடுத்து நம்ம சாப்பிட போயிடலாம். வாவ், செம்ம சீஸியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.